ஹாய் ஹலோ. நான் இன்றைக்கி ஒரு கேரளா ரெசிபி ஒன்று போட போகிறேன். பால் கப்பை. இதுக்கு கப்பக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சைஸில் இருக்கணும். உப்பு போட்டு இதை ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். வேக வச்சு எடுத்துக்கணும். கிழங்கு, அதாவது கப்பக்கிழங்கு இந்த அளவுக்கு வெந்த உடனேயே தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். கப்பக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வேண்டாம். ஒரு 3/4 பங்கு வெந்தால் போதும். அப்புறமா ஒரு பாதி தேங்காய் எடுத்து முதல் பால் 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது மூணாவது பால் ஒரு 3 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி கல்லில் வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு அதாவது ரொம்ப சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயமும் அதே மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போ நாம் முதல்ல அந்த இடித்து வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த 3 பச்சை மிளகா இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயமும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2வது பால் இருக்கு இல்லையா, ஒரு 3 கப்பு பால், அந்த பாலை இது கூட சேர்த்து கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சு அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். இந்த மாதிரி தேங்காய் பால், அதாவது 2வது எடுத்து அந்த பாலை சேர்த்து அடி பிடிக்காமல் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கப்பை இதுலேயும் நல்லா வேகணும். ஆனால் ரொம்ப குழஞ்சி துண்டு துண்டாக இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த பீஸ் கடந்தால் தான் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இப்போது பால் கப்பை ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது டைம் ஆகும்போது கொஞ்சம் சூடு குறையும்போ கட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டு உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி உடச்சி விட்டுக்கலாம். எனக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. பால் கப்பை ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இன்னொரு வேலை பண்ணணும். என்னென்னா, நம்ம ஒரு பால் எடுத்து வச்சோம் இல்லையா, முதல் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு, நான் முதல்ல கப்பை வேக வைக்கும்போது தான் நான் உப்பு போட்டேன். அதுக்கப்புறமா நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா இது கொஞ்சமாக வத்தி கிடைக்கும்போது உப்பு ஜாஸ்தியாகும். அதனால் நம்ம கடைசியில் இதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு நம்ம ஒரு தாளித்து கொட்டணும். நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொட்டி வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு அதில் 3/4 வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரப்போம். மாதிரி சின்ன வெங்காயம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்து மாதிரி கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம கப்பையில் சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கப்பை. இதை மாதிரி செய்து பாருங்கள். டைம் ஆக ஆக இது இறுகும், கட்டியாகும். இது கூடால நீங்கள் மட்டன் கறி, சிக்கன் கறி, மீன் குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். தனியாகவும் இதே அப்படியே எடுத்து வச்சும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை மாதிரி செய்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.